Watch full episodes on Jio Hotstar. இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல தான் ஏலியன்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. நீ ஏலியனை தவிர வேற எதை பத்தி யோசிக்க மாட்டியா? சாரி அங்கிள், சாரி. ஆமா, உங்களுக்கு ஒழுங்கா ரோட்ட பார்த்து சைக்கிள் ஓட்ட தெரியாதா? நமக்கு இப்ப சுத்தமா நேர்மை கிடையாது. வா போயிடலாம். இந்த ராத்திரில இவ்ளோ பணம் கொண்டு போறாங்கன்னா கண்டிப்பா அவங்க திருடங்களா தான் இருக்கணும். இப்ப என்ன பண்றது? வெயிட் பண்ணுங்க, நான் சிவா உடனே கால் பண்றேன். ஹலோ சிவா. என்னடா அது? இன்னைக்கு நம்ம முன்னாடி பசங்களா வந்துகிட்டு இருக்காங்க. ஏய் சின்ன பையா, யார்கிட்ட வந்து விளையாட்ட காட்டுற? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். அப்படியா? இரு, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். சிவா, என்னோட பேரு சிவா. சொல்றதை கேளு, அங்கே நிலை, கிட்ட வந்துடாத. இனிமே உன்னை அடிக்கிறதா இருந்தா பிளான் பண்ணிட்டு தான் அடிக்கணும் போல இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் கிட்ட வாங்கடா, வாங்க. இப்ப நீ தயாரா? எப்பவுமே தயார்தான். ஓகே, இந்தா வச்சுக்க. அட, எங்க போறீங்க நீங்க? டேய் சீக்கிரமா போடா. சண்டைக்கு வரன் பயந்து ஓடுறீங்க. ஏண்டா உங்களுக்கு காரை முன்பக்கமா ஓட்டி பழக்கம் இல்லையா என்ன? சார், உங்களுக்கு பைக்கை தரையில் ஓட்டி பழக்கம் இல்லையா என்ன? கீழே பாருங்க சார். இந்தாங்க புடிங்க லட்டு சிங் சார். அந்த திருடங்க ஏடிஎம்ல திருடிட்டு போன பணம் தான் இதெல்லாம். பணத்தை எப்படியோ திருப்பி கொண்டு வந்துட்டேன். ஆனா அவங்க தான் தப்பிச்சு போயிட்டாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத சிவா, நான் அவனை சேஸ் பண்ணி எப்படி பிடிக்கிறேன்னு பாரு. சும்மா இருந்த என் மோட்டார் சைக்கிளையும் அவன் கீழே விழ வச்சுட்டான். இப்ப இது என்னோட பர்சனல் கேஸை. சார் கொஞ்சம் பார்த்து பொறுமையா. ஆய மூடிட்டு உட்காரியா கான்ஸ்டபிளே. இன்னைக்கு நடந்ததை என்னால நம்பவே முடியல. என்ன கொடுமை! இன்னைக்கு ஒரு ஏடிஎம் கொள்ளையடிக்க போனோம் நாம. ஒரே ஒரு ஏடிஎம், அதுல நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வரணுமா? பெரியவனா இருந்தா பரவாயில்ல, ஒரு சின்ன பையனால இவ்வளவு பெரிய பிரச்சனையா? அந்த சின்ன பையன் அடி பொளந்துட்டான். பயந்து காசை கொடுத்துட்டு வந்துட்டோமே. ஆனா பாஸ், இதுக்கெல்லாம் நம்ம பயந்து அமைதியா இருக்க கூடாது. பயந்து அமைதியா இருக்கிறதா? இல்ல, நிச்சயம் அப்படி இருக்க மாட்டேன். இனி சின்ன சின்ன திருட்டெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். இனி நான் பேங்கையே கொள்ளையடிக்க போறேன். இருக்கிறதுலயே பெரிய பேங்க். என்னோட மூளைக்குள்ள ரொம்ப 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 பயங்கரமான ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. அதை பயன்படுத்தி இங்க இருக்கிற எல்லா பேங்கையும் கொள்ளையடிக்க போறேன் பாருங்க. ஏலியன் வந்துருச்சு, ஏலியன் வந்துருச்சு.
சிவா அங்க பாரு ஏலியன் வந்திருக்கு. டேய், அது ஏலியன் இல்லடா, மம்மிடா மம்மி. அதுவும் எழுந்து வந்துகிட்டு இருக்கு, ஓடு. கொஞ்சம் 2 பேரும் அமைதியா இருக்கீங்களா? அது ஏலியனும் இல்ல, எந்த மம்மியும் இல்ல, புரியுதா? பார்த்தாலே தெரியுதுல, தலையில வேற போலீஸ் தொப்பி இருக்கு. பேடாராம் அங்கிள் கூட வந்திருக்கு, அங்க போலீஸ் வண்டியும் இருக்கு. அது நம்ம லட்டு சிங் சார் தான். லட்டு சிங் சாரா? அவர் எதுக்கு பேண்டேஜ் உடம்பு ஃபுல்லா சுத்திக்கிட்டு வராரு? இதுக்கான பதில லட்டு சிங் சார் தான் நமக்கு சொல்லணும். லட்டு சிங் சார், ஆமா உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன நடந்ததுன்னு சொல்றேன் சிவா, தெளிவா சொல்றேன். அது என்னன்னா, நேத்து நான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஏடிஎம் ராபர்ஸை நான் வேகமா சேஸ் பண்ணிக்கிட்டு போனேன். இப்ப எங்க ஓடுவீங்க? எல்லாரும் கைய தூக்கிக்கிட்டு என் முன்னாடி வாங்க. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற எவனாவது ஒருத்தன் திருடணும்னு நினைச்சான்னா அவனோட கூட்டாளி சொல்லுவான் திருடாதேன்னு. அப்படி திருடுனா அங்க லட்டு சிங் வருவான்னு சொல்லுவான். ஏன்டா நீ லைட் எல்லாம் சுடுற? அடே நிறுத்துறா, நான் பேசிக்கிட்டு இருக்கல. இங்க பாரா, நீ கவர்மெண்ட் சொத்தெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்க. இது பெரிய தப்பே. டேய், அத மட்டும் சுற்றாதடா. பொதுவாவே எனக்கு இருட்டுனா பயம்டா. போதும் நிறுத்துங்கடா. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்டா இப்படி அடிக்கிறீங்க? டேய், நீங்க சட்டத்தை கையில எடுக்கிறது மட்டும் இல்ல, சட்டத்தையே போட்டு அடிக்கிறீங்கடா. டேய், பொதுவா போலீஸ் தான் ரவுடிங்களை அடிக்கணும், ஆனா ரவுடி பசங்க எல்லாம் போலீஸ் அடிக்க கூடாதுடா. ஏன்டா எனக்கு மட்டும் எல்லாம் தப்பா நடக்குது? கண்ணை மட்டும் விட்டு உடம்பெல்லாம் பேண்டேஜ் போடுற மாதிரி அடிச்சுட்டாங்க சிவா. அடிக்க வேணான்னு எவ்வளவோ கெஞ்சின, ஆனா பிரிச்சுட்டாங்க சிவா என்ன. இந்த விஷயம் கமிஷனருக்கு தெரிஞ்சு அவரு என்ன திட்டாரு சிவா. நீ மட்டும் திருடன சீக்கிரம் பிடிக்கலனா உனக்கு இந்த போலீஸ் வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டாரு சிவா. நான் என்ன பண்றது? லட்டு சிங் சார், நீங்க கவலையே படாதீங்க. அடுத்த மிஷனையும் நீங்க தான் முடிக்க போறீங்க. அத பார்த்து கமிஷனர் சார் உங்க மேல கோபமே பட போறது இல்ல, உங்களுக்கு அவார்டே கொடுக்க போறாரு பாருங்க. ஓகே சிவா. நாம எதிர்பார்த்த ஆடு நம்மளை தேடி வருது பாருங்க. லட்டு சிங் சார், நாங்க எல்லாருமே உங்களோட பெரிய ஃபேன்ஸ். ஒட்டுமொத்த வேதா சிட்டியே உங்களுக்கு ஃபேன்ஸ். ஆனா நான் கேள்விப்பட்டேன் இந்த ஊரோட கமிஷனர் உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்காராமே. ஆமா, உண்மைதான். இப்ப அதுக்கு என்ன? போறது என்னோட வேலை தானே, உனக்கு என்ன சொல்ல? சார், நான் சொன்னதை மட்டும் கேட்டு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை யாரும் வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம கமிஷனர் சாரே நேரா வந்து உங்களை பார்த்து நீங்க செஞ்ச காரியத்துக்கு பரிசு கொடுப்பாரு. என்ன பண்றது? நான் இப்ப அதுக்கு என்ன பண்றது? கிட்ட போனாலே ரவுடி பசங்க என்ன அடிச்சு பிரிச்சிடுறாங்களே. நாங்க உங்களுக்கு சொல்றோம் சார், நீங்க அதை அப்படியே பண்ணுங்க. நாளைக்கு நாங்க வேதாஸ் நகரத்தோட பேங்க கொள்ளையடிச்சிட்டு வெளியில வரோம். அந்த நேரம் பார்த்து நீங்க சரியா கமிஷனரை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துருங்க. அப்புறம் எங்களை அடிங்க, கூச்ச நாச்சம் இல்லாம அடிங்க. மூஞ்சில அடிங்க, பகல்ல அடிங்க, வயித்துல அடிங்க, எல்லா விதியும் காட்டி எங்களை அடிங்க. 2 பேர் இப்படி விழுவோம், 2 பேர் அப்படி விழுவோம், எல்லாரும் சுத்தி விழுந்துருவோம். அதுக்கப்புறமா நாங்க எல்லாரும் ஓடிடுவோம். நாங்க கொள்ளையடிச்ச எல்லா பணத்தையும் எடுத்து கமிஷனர் சார் கையில கொடுத்துருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். சம்பந்தமே இல்லாம எதுக்காக பேங்க் கிட்ட கூட்டிட்டு வந்த? சார், எனக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைச்சது. இந்த பேங்க்ல ஒரு கொள்ளை நடக்க போகுது அப்படின்னு எனக்கு ஒரு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் கிடைச்சது சார். எங்கெல்லாம் கொள்ளை நடக்க போகுதோ அங்கெல்லாம் நான் முன்னாடியே போய் அதை தடுத்து நிறுத்திடுவேன் சார். ஏங்கப்பா, சொன்ன மாதிரியே நடக்குது. நீ ஒரு உதவாக்கற, வேலைக்காக மாட்ட. உன்னை வேலையை விட்டு தூக்கலான்னு நினைச்சா நீ ஒரு பயங்கரமான இன்டெலிஜென்ட் ஆபீசரா இருக்கியே. உன் திறமைய பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். இந்த லட்டு சிங் பேரு அவ்வளவு சுலபமா ஒன்னும் ஃபேமஸ் ஆகல சார். இப்ப பாருங்க நான் அவன்களை என்ன பண்றேன்னு. ஹே, hands
சார். ஒழுங்கா எங்க வழியில இருந்து ஒதுங்க நிலை இன்ஸ்பெக்டர். இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற எவனாவது பேங்க கொள்ளையடிச்சிட்டு வெளியில வந்தானா பொதுமக்களே காசை திரும்ப கொடுத்துடும் சொல்லுவாங்க. ஏன்னா அங்க லட்டு சிங் வந்து நிப்பாரு. அப்பேற்பட்ட நான் இருக்கிற ஏரியாவிலேயே நீ வந்து பேங்க கொள்ளை அடிக்கிறியா? உனக்கு என்ன தைரியம்? உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு வேலையை பண்ணி இருப்ப? எந்திரி. இதான் உன்னோட இன்டெலிஜென்ஸா? இதான் உன்னோட போலீஸ் ஒர்க்கா? உன் கண்ணு முன்னாடி அந்த திருடங்கள்லாம் ஒட்டுமொத்த பேங்கே கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. 3 மணி நேரத்துக்குள்ள அவங்கள பிடிக்கல உன்னை வேலையை விட்டு ஒரேடியா தூக்கிடுவேன். எனக்கு வேலை போனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது சார்? கத்திரிக்காய், வாழைக்காய், தக்காளி, வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஐஸ்கிரீம் சார், ஐஸ்கிரீம். டபுள் கலர் சேமியா ஐஸ்கிரீம். என்னத்த அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? நான் சொன்னது காதுல விழுந்ததா இல்லையா? சிவா, அட என்ன பண்றீங்க? எந்திரிங்க. சிவா கண்ணா, நீ தான் என்ன காப்பாத்தணும். என் கூட வா சிவா. நம்ம கிட்ட இன்னும் 2 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு. அந்த திருடன்களை அதுக்குள்ள பிடிக்கணும். என்ன எப்படியாவது காப்பாத்து. இல்லன்னா உருளைக்கிழங்கு கிலோ 20. என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க லட்டு சிங் சார். ஒன்னும் இல்ல சிவா, என் வேலையை நான் தக்க வச்சுக்கணும் சிவா. என் வேலையை காப்பாத்து சிவா. ஐஸ்கிரீமா, ஐஸ்கிரீம். டபுள் கலர் சேமியா ஐஸ்கிரீம். சரி ஓகே, 4 ஐஸ்கிரீம் கொடுங்க. என்ன யூடி, நீ வேற இந்த நேரத்துல? லட்டு சிங் சார், நீங்க முதல்ல எழுந்துருங்க. ஒன்னும் இல்ல சிவா, என் வேலை போச்சுன்னா அப்புறம் நான் இந்த வேலை தான் பார்க்கணும்னு உன்கிட்ட சொல்ல வந்தேன். அதுக்கு நான் இப்பவே பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன் சிவா. என்ன காப்பாத்து சிவா. உருளைக்கிழங்கு கிலோ 30. ஐயோ சார், இந்த ஐஸ்கிரீம் விக்கிறது, காய்கறி விக்கிறதெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சரி, அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க? நான் தான் சரியா பார்க்கவே இல்லையே. பல்பை உடைச்சதால இருட்டா இருந்தது, அதனால முகம் சரியா தெரியல. செகண்ட் டைம் அவங்க பேங்க கொள்ளையடிக்கிறப்ப முகத்துல மாஸ்க் போட்டிருந்தாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. கன்னத்துல கைரேகை பதிகிற அளவுக்கு உங்களை அடிச்சது யாருன்னு சொல்லுங்க. பேங்குக்கு வெளியில அந்த கொள்ளைக்காரங்கள்ல ஒருத்தன் என் கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விட்டான். அவனோட கையச்சுதான் சிவா அப்படியே இருக்கு பத்தியா. ஒரு நிமிஷம் இருங்க. அப்படிதான் சிவா, அப்படிதான். நல்ல வெளிச்சத்தை அடிச்சு பாரு. எனக்கு கொஞ்சம் சுகமா இருக்கு. அசையாம அப்படியே இருங்க. உங்க கன்னத்துல இருக்குல்ல கைரேகை, அதை நான் அப்படியே ஸ்கேன் பண்ணி எடுக்கிறேன். இருங்க. இவன் தான் அந்த ஆளு. பாருங்க, இவன் தான் நேற்று ஏடிஎம் கொள்ளை அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடினவன். இன்னைக்கு பேங்க்ல கொள்ளை அடிச்சுட்டு வரும்போது உங்களை அடிச்சதும் இவன் தான். நேற்று ராத்திரி ஏடிஎம்ல கொள்ளை அடிச்சுட்டு போகும்போது உங்களை அடிச்சதும் இவன் தான். அப்படியா? இவன் தான் எனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி நடிச்சவனா? ஒரு போலீஸ் கண்ணிலே விரல விட்டு ஆட்டிட்டு கிளம்பிட்டானே. கத்திரிக்காய் கிலோ 20. ஓஹோ, அடடா. இந்த கத்திரிக்காய் வியாபாரத்தை நிறுத்துங்க. இவனை புடிச்சா ஆகணும். இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் போய் தான். இவன் வீனஸ் சிட்டியை சேர்ந்தவனா? வீனஸ் சிட்டில இவன் ஏடிஎம் தான் கொள்ளையடிச்சிருக்கானா? வீனஸ் சிட்டில கொள்ளையடிச்சிட்டு வேதா சிட்டி இல்லனா அந்த பார்டர்ல தான் இவன் எங்கேயாவது இருந்திருக்கணும். இது வரைக்கும் யார் கண்ணிலையும் மாட்டாதவன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஊர்ல வேலையை காமிச்சிருக்கா. சரி சொல்லு, நான் என்ன பண்ணட்டும்? இவன் பார்டர்ல தான் எங்கேயோ பதுங்கி இருக்கணும். நம்ம பார்டர்ஸ்ல கேவ்ஸ் வேற நிறைய இருக்கு. இவன் அங்கதான் இருக்கணும். இவனோட ஏரியா நிச்சயமா அங்கதான் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். அங்க கொஞ்சம் பாருங்களேன். ஒருவேளை அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த லட்டு சிங்க எப்படி ஈஸியா முட்டாளாக்கணும் பாத்தீங்கல்ல? ஒரு ஏடிஎம் தான் கொள்ளையடிக்க போனோம். அதுக்கு நாம என்ன அடி வாங்கணும்? இப்ப என்ன பண்ணுவாங்க? ஒட்டுமொத்த பேங்கையே இப்ப கொள்ளையடிச்சிட்டோமே. யாராலையும் ஒன்னும் பண்ண முடியலையே. சின்ன கொள்ளைய அடிச்சிட்டு இருந்த நம்மள பெரிய கொள்ளைய அடிக்க வச்சிட்டாங்களே. எவ்வளவு பணம்? பேக் நிறைய பணம். பங்கு போட்டுக்கலாம், கவலைப்படாதீங்க. கட்டு கட்டா பணம். 2 லட்சம், 3 லட்சம். இது எல்லாம் நமக்கு தான். யாரு
யார் எதுன்னு கேக்குறல்ல? போங்க, யார் உள்ள வந்திருக்கான்னு பாருங்க. பாஸ் திரும்பி பாருங்க, பேக் தானா மேல போகுது. ஏய், இந்த சின்ன பையன் இவ்வளவு தூரம் வந்துட்டானா? வேணும்னா வந்து எடுத்துக்கோங்க அங்கிள். வாங்க வாங்க, எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறுங்க. ஏய் நீ என்னப்பா பண்ற? ஏய் நான் உங்க யாரையும் சும்மா விட போறதில்ல. நான் யாருன்னு இப்ப உங்களுக்கு காட்டுறேன். என்ன சார் போலீஸ் வந்துருச்சா? வந்துருச்சு. எங்க அந்த போலீஸே? யோ நான் தான் அந்த போலீஸே. என் பேரு இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். இவர்தான் போலீஸாமே. என்னடா பண்ண போறீங்க? என் மேல குதிரை ஏறி விளையாடாதீங்கடா. வலிக்குதுடா. சரி சரி, ரொம்ப கஷ்டப்படாதீங்க, நானே தரேன். அட, நீங்க எல்லாரும் அப்படி என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏடிஎம் கொள்ளையடிச்சா வந்து அடிக்கிறீங்க, இப்ப பேங்க கொள்ளையடிச்சா அதுக்கும் வந்து அடிக்கிறீங்க. இப்படி பண்ணீங்கன்னா நாங்க எல்லாரும் அப்ப என்னதான் பண்றது? வாழ்த்துக்கள் லட்டு சிங் சார், ஒரு வழியா திருடங்களை புடிச்சிட்டீங்க. எஸ் சார். ஹை பாத்தீங்களா, 2 மணி நேரத்துக்குள்ளேயே திருடனை பிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். சரி, இந்த பசங்கெல்லாம் யாரு? சார், நாங்கெல்லாம் லட்டு சிங் சாரோட ஃபேன்ஸ். அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கத்தான் வந்தோம். ஓகே, குட் குட், வெரி குட். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.